என்னம்மா வீடெல்லாம் பரிதாபங்கள் கூட்டாம சேனல் அப்படியே வச்சிருக்க? அத்தை, இந்த கோபி கூட்டு இந்த சுதாகர் அடப்பு உங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாமனார் குணம் தெரியாம பேசிக்கிருக்கோம். மாமனாருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அந்த வந்தா வரதுக்குள்ள அப்புறம் கூட்டிட்டு திட்டுவாரு. அவர் பாத்துக்கோ. வரதுக்குள்ள டக்குனு கூட்டிட்டு பண்ணு. ஓ மாமனாருக்கு ஓகே தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இப்பதான் துணி துவைச்சு அவர் போட்டு சுகர் வந்தேன். கோபி பேசும். மாமனாரை பத்தி கோபி அண்ணன் தான் வந்து கோவம் வரும் அவருக்கு. லேடிஸ் கிட்ட போட்டிருக்காங்க. டக்குனு பண்ணுமா? எவ்வளவு நேரம்? போறேன் செம காமெடியா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு வந்துருத்தேன். சித்தப்பாலாம் வராங்களாம். உங்க மாமனார்ட்ட எதுவும் கேட்டியா? இல்ல 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 நீ போய் கேட்டு தொலைக்காத. நான் கேக்குறேன். அவர் கோவப்படுவாரு. அப்புறம் யார் அந்த மாமனாரு? அப்புறம் அவர் போக கூடாதுன்னா அப்புறம் நம்ம போக முடியாது. நான் கேட்டு நான் அவருக்கு நேக்கா இவ்வளவு பில்டப்பா இருக்கே. அனுப்பி விடுறேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணிலாம் நீ துவைச்சு அதை போட்டேன். பண்ணு போ. நான் எல்லாத்தையும் துவைச்சு வச்சேன். பிள்ளைய பாரு. எங்க இவர் தான் இந்த மாமனாரா? எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கியா அந்த பொண்ணு? அதானே என்னங்க நீங்க செம காமெடி. அப்படி சொல்லி வச்சாதான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ சொல்லிட்டு போயிடுற, அவன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன வில்லனா பாக்கணும் பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிட்டு மறுபடியும் செம காமெடிங்க. பொம்பளைய வில்லியா பார்த்தா நல்லா இருக்குமா?